அனைவரின் மீதும் ஏக இறைவனாம் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நீடித்து நிலவட்டுமாக இந்த இறைவனும் இறைஞ்சவனாக என்னுடைய இன்றைய உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த அருமையான வேளையில் ரமலான் மாத தொடர் தலைப்பாக நான் பேசுகிறேன் என்கிற தலைப்பு தேர்ந்தெடுக்கப்பட்டு தற்பொழுது நான் நற்குணங்கள் பேசுகிறேன் என்கிற தலைப்பில் அல்லாஹின் தூதரும் இருக்கக்கூடிய நற்குணங்களில் முதலாவதாக மிகவும் அடிப்படையானதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சிலாகித்து பேசக்கூடிய மென்மை நளினம் என்கிற நற்குணம் குறித்தும், அதற்கு அடுத்ததாக நளினம் என்று சொன்னால் நீங்கள் என்ன தப்பாக நினச்சிடக்கூடாது, வீரம் இல்லாததுன்னு நினச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்லாம் நமக்கு அடுத்ததாக எடுத்து காட்டக்கூடிய மிக அழகான நற்குணம் இது இருக்கணும், முஸ்லிம்களிடத்தில் கண்டிப்பாக இருக்கணும். அந்த நற்குணம் என்பது வீரம். வீரம் என்பதும் நற்குணம் தான். மென்மை எப்படி நற்குணமோ வீரம் என்பதும் நற்குணம் தான். வீரம்னா என்ன? அல்லாஹ்வின் தூதர்கள் ரொம்ப அழகான இலக்கணத்தை வீரத்துக்கு எடுத்து சொல்கிறாங்க. வீரன்கிறவன் யாரு? 4 பேரை தூக்கி போட்டு சாத்திரமா வீரம் கிடையாது. கோபத்தின் பொழுது தன்னை கட்டுப்படுத்தி கொள்பவன் தான் உண்மையான வீரன் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அந்த வீரம் எங்கே வரணும் அப்படின்னு சொன்னால், அநியாயத்துக்கு எதிராக எதிரிகளிடம் அந்த வீரம் வரணும். சரிங்களா? நம்மை விட கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்களிடத்தில் வீரம் வரக்கூடாது. சரிங்களா? ஒரு முதலாளியாக இருந்தால் தொழிலாளிகிட்ட வீரம் வருவதும், ஒரு கணவனாக இருந்தால் ஒரு மனைவி கிட்ட வீரம் வருவதும், கொஞ்சம் வாட்ட சாட்டமாக இருக்கிறவனாக இருந்தால் கொஞ்சம் வாட்ட சாட்டம் இல்லாத பலவீனமான மனிதர்களிடத்தில் வருவது வீரம் கிடையாது. சரிங்களா? இப்போ சமீபத்தில் இதில் கூட என்ன மிகப்பெரிய வீரர்கள் இந்தியா உலகத்திலே வல்லரசு நாடுகள்னு எதை நம்ம சொல்கிறோம்? அமெரிக்கான்னு சொல்கிறோம். அவன் வல்லரசு இல்லைன்னு சொல்லிட்டு சவுதியின் பக்கத்தில் இருக்கக்கூடிய யமன்ற ஒரு சின்ன ஊர், அங்கே இருக்கக்கூடிய ஹவுதிகள், சரிங்களா, அவங்க காமிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க நீ எல்லாம் ஒரு வீரனடா அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அடுத்து தான் உலகின் மிகப்பெரிய வல்லரசு, டெக்னாலஜியில் உயர்ந்து இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலை சொல்கிறாங்க. மிகப்பெரிய கோழை என்பதை அவன் இப்பொழுது நிரூபித்து கொண்டிருக்கிறான். இஸ்ரேலில் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்ட பிறகு நேற்றைய தினம் நடத்தப்பட்ட தாக்குதலில் கிட்டத்தட்ட 125க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உட்பட 400 பேர் நபர்கள் பப்ளிக் சிவிலியன்ஸ்ன்னு சொன்னால் அந்த போர் தளவாளங்களை கையாளாதவர்கள், சரிங்களா, சோல்ஜர்ஸ் கிடையாது, அவங்கெல்லாம் இயல்பான மக்கள், அவங்க மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறாங்க, மறுபடியும் அவன் எவ்வளோ பெரிய கோடை அப்படிங்கிறத மீண்டும் மீண்டும் நிரூபித்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் இந்த காசா மக்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமதியும் துவா செய்யும் மாதிரி, ஏன்னா அநீதி இழைக்கப்பட்ட மக்கள், சரிங்களா. இங்கே உட்காந்துக்கிட்டு நாம் என்ன பாய் பண்ண முடியும் காசா மக்களுக்காக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம கையில் ஒரு மைட்டி வெப்பன் கொடுத்துருக்கிறான். மைட்டி வெப்பன் சொன்னால் வலிமை மிகு ஆயுதம்னு அர்த்தம். உலகத்திலே வலிமையான ஆயுதம் எது? அணு ஆயுதம்னு சொல்லுவாங்க, கிடையாது. உலகத்திலேயே வலிமையான ஆயுதம் நம்முடைய கைதான். அல்லாஹ் இடத்துல அதை ஏந்தணும், சரிங்களா. அதை அல்லாஹ் இடத்துல நாம் ஏந்தணும்னு சொன்னால் நிச்சயம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கான ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பான். அதை கொண்டு நமக்கும் அதிகப்படியான நன்மைகள் இருக்கு. அப்போ அந்த வீரம்ங்கிறது என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதர் காட்டியது வீரம். எல்லாரும் 12,000 நபர்கள் வந்தாங்க. நேற்று தினம் நம்ம செய்தியை பார்த்தோம். 12,000 நபர்கள் வந்த ஹுனைன் யுத்தம் அவர்களுக்கே ஒரு மமதையை கொடுத்தது. ரப்புல் ஆலமீன் திருக்குறான்ல சொல்றா, என்னப்பா 12,000 பேர் இருக்கிறவன்னா கண்டிப்பாக ஜெயிச்சு வந்துடுவோம் நீங்கள் நினச்சிங்களா இல்லையா? ஆனால் அல்லாஹ் ஒரு தலையில் ஒரு கொட்டு கொட்டினான். நம்பர்ஸ் இங்கே முக்கியமே கிடையாது. 12,000 நபர்களில் நம்ம பார்க்குறோம் 5 இலக்க எண்கள், 1, 10, 100, 1000, 10,000. இதில் 5 இலக்க எண்களில் 10,000 கிடையாது, 1000 கிடையாது, 100கள் கிடையாது, சில 10கள் மட்டும்தான் அங்கே இருந்தது. 100க்கும் குறைவான, 100க்கும் கம்மியாக தான் இருந்தாங்க, 99 கூட இல்லை அப்படிங்கிற நம்பர்ஸ் தான் நமக்கு கிடைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ரொம்பவும் சொற்பமான நபர்கள் அல்லாஹ்வின் தூதரத்தில் இருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் கூட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஹுனைன் யுத்தத்தில் அந்த ஹவாசியின் குலத்தாருக்கு எதிராக தன்னுடைய கோவேரி கழுதையை அவர்களை நோக்கி செலுத்தக்கூடியவர்களாக சொல்றாங்க. யாரு? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. 2 பேர் அந்த கோவேரி கழுதையினுடைய கடிவாளத்தை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஏப்பா விட்டுறக்கூடாது, ரசூல் அப்படி வேகமா போறாங்க, கொஞ்சம் இழுத்து பிடிக்கலாம்னு இழுத்து பிடிக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த கோவேரி கழுதையின் வேகத்தை இழுத்து பிடித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை நோக்கி எதிரிகளை நோக்கி பாயக்கூடியவர்களாக இருந்தார்கள். ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வயசு? அப்ப ஹிஜ்ரி 8. என்ன வயசு? 61. ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு 3 வயசு, சரிங்களா. 58ல இப்போ ரிட்டையர்மெண்ட் இருக்காதா இல்லையா?
ரிட்டையர்மெண்ட் முடிஞ்சு 3 வயசை கடந்த 61 வயதில் அல்லாஹ்வின் தூதருடைய வீரத்தை நாம இது வீரம். சரிங்களா? இந்த வீரம் நம்மிடம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூட நம்ம சொல்றோம் என்னன்னு சொல்லிட்டு, வீரம்ங்கிறது ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் கண்டிப்பா இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த வீரத்தை நீங்க என்ன பண்ணணும்? அல்லாஹ் இடத்துல துஆவாக கேட்கணும். என்ன துஆ? ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய துஆ இருக்குதா இல்லையா? அதுல வீரம் சார்ந்த துஆவே இருக்குது. சரிங்களா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் புக்லி வ அஊது பிக மினல் ஜுப்னி. இறைவா, கஞ்சத்தன, புக்ல்னா புகல், கஞ்சத்தனம். சரிங்களா? ஜுப்னுன்னு சொன்னா கோழைத்தனம். அத ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹும்ம, இறைவா, இன்னி அஊது பிக மினல் புக்லி, கோழைத்தனத்திலிருந்து உன்னிடம் நான் கஞ்சத்தனம், உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். ஜுப்னி, கஞ்ச கோழையா இருக்கிறத விட்டு உன்னிடத்துல நான் பாதுகாப்பு தேடுறேன். கஞ்சனா இருக்கக்கூடாது. சரியா? அல்லாஹ்வுடைய பாதை நிறைய கொடுக்கணும்னா இருக்கணும். கோழையா இருக்கக்கூடாது. வாழ்ந்தா ஒரு நாள் விழுந்த வாழணும். 100 வருஷம் கோழையா வாழ்றது பெரிய விஷயமா? 100 வருஷம் வாழறாங்க, 150 வருஷம் வாழறாங்க, கோழையா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இது சிறந்ததா? ஒரு நாள் வாழ்ந்தாலும் வீரனாக வாழ்வது சிறந்ததா? இன்னைக்கு உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நெதன்யாகுவை பேசுறானா, யஹ்யா சின்வாரை பேசுறானா? யஹ்யா சின்வாரா பேசுறவங்க தான் அதிகமா இருக்கும். சோஃபாங்கிறது ஒரு பொருள். அந்த சோஃபா எவ்வளவு ட்ரெண்டிங் ஆச்சு பார்த்தோமா இல்லையா? ஒரு சின்ன சோஃபாங்க. அந்த சோஃபாவுக்கு என்ன மாதிரி ஒரு மதிப்பும் கிடையாது. அந்த சோஃபா ட்ரெண்ட் ஆக்கப்பட்டது என்ன? அந்த ஹமாஸினுடைய தலைவர் யாரு? யஹ்யா சின்வார் கொல்லப்பட்ட அந்த தருணம், கடைசி நேரம் மூச்சு இருக்கிற நேரத்தில் கூட வலது கை வேலை செய்யாத, இந்த 2 கையில எதுவும் தெரியல. அந்த ட்ரோன் ஷாட்டுங்கிறதால நம்மளால தெரியல. ஒரு கை இயலாத நிலையில கூட இன்னொரு கையில இருக்கக்கூடிய ஆயுதம் இல்லை, வெறும் ஒரு குச்சி எடுத்து கூட எதிரியினுடைய அந்த ஆயுதத்தை தாக்க முனைகிறார் யஹ்யா சின்வார். சாகிற நேரத்தில் கூட கடைசியாக வீரராக வாழ்ந்து மறைத்தார். நம்ம பார்க்கிறோமா இல்லை செய்தி? அவர்கள் பேசப்படுகிறார். அப்ப வீரனா வாழணுங்கிறது தான் இஸ்லாம் சொல்லி தரக்கூடிய மிகப்பெரிய நற்பண்பு. ஃபர்ஸ்ட் நற்பண்பு மென்மை. மக்கள் இடத்துல அந்த மென்மையா இருக்கணும், நளினமா இருக்கணும். அதற்கு அடுத்து நீங்க வீரனா இருக்கணும். சரிங்களா? அதை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த போர்க்களத்தில் நமக்கு காட்டினார்கள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இறுதியாக அந்த போர்க்களம் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது. வெற்றி கொள்ளப்பட்ட உடனே என்ன? நம்ம ஏற்கனவே சொன்னோம், கனிமத்து பொருட்களை எப்படி எடுத்து வந்திருந்தாங்க? அப்படியே அணியாக. சரிங்களா? வருகிறது வரலாற்று தகவல்கள். கிட்டத்தட்ட ஒட்டகங்கள், எத்தனை ஒட்டகங்களா? 1000 எல்லாம் கிடையாது. மனிதர்களுக்கு 100 ஒட்டகத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? 12000 பேர் வந்தாங்கல்ல, அந்த 12000 பேர்ல 10000 பேருக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளவு கொடுக்கல. இந்த 2000 பேர்களில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நிறைய நபர்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் 100 ஒட்டகங்களை கொடுத்தார்கள் மக்காவாசிகளுக்கு பார்க்கிறோம். சரிங்களா? கிட்டத்தட்ட 20000 ஒட்டகங்கள் இருந்தது என்ற செய்தி வருது. கால்நடைகளை பொறுத்தளவுக்கு இந்த ஆடுகள் 40000 ஆடுகள் இருந்தது. எவ்வளவு செல்வம் பாருங்க. இது அல்லாமல் 6000 கைதிகள் அவர்களுக்கு அடிமைகளாக பிடிக்கப்பட்டார்கள். 6000 கைதியை பிடிச்சிருக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆடுகள், பல்லாயிரக்கணக்கான ஒட்டகங்கள். பார்க்கிறோமா இல்லையா? இன்னைக்கு ஒரு ஒட்டகம் தான் எவ்வளவு தேரும்? என்ன ரேட்டு ஒரு ஒட்டகம்? மாடு 1000 கணக்கில் வாங்கிடலாம், ஒட்டகத்தை 1000 கணக்கில் வாங்க முடியாது, லட்சக்கணக்கில் தான் வாங்க முடியும். சரிங்களா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளில் கொஞ்சம் காஸ்ட்லியானது ஒட்டகம் தான். இருக்குதா இல்லையா? அப்ப அப்படியாப்பட்ட அந்த ஒட்டகங்கள் 1000 கணக்கில் அவர்களுக்கு கிடைத்தது. கால்நடைகள் நிறைய கிடைச்ச உடனே ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? அந்த கனிமத்து பொருட்களை பாதுகாப்பதற்கு ஒரு குழுவை, ஒரு படையை அங்கே விட்டு ஓடுனாங்கல்ல. ஓடுனவங்க 3 பக்கமா ஓடுனாங்க. ஒருத்தர் ஒரு சைடு தாயிஃப் பக்கம் ஓடுனாங்க, இன்னொரு பகுதியில் வேற ஒரு பக்கம் ஓடுனாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 2 படைகளை நியமித்து அந்த ஓடியவர்களை விரட்டி அனுப்புகிறாங்க. போய் முடிச்சுட்டு வந்துருங்க, விடக்கூடாதுங்கிற மாதிரி 2 படைகளை அனுப்பி ஒரு படைக்கு தன்னை தளபதியாக்கி தாயிஃபை நோக்கி ரசூலுல்லாஹ் அவங்க போறாங்க. போன அல்லாஹ்வின் தூதர்கள் தாயிஃபுக்கு போனா ஓடி அந்த கூட்டம் யாரு? ஹவாஸின் கூட்டம் தாயிஃபினுடைய கோட்டைக்குள்ள புகுந்துட்டாங்க. கோட்டைக்குள்ள புகுந்து கோட்டையை சாத்தி விட்டார்கள். அந்த கோட்டைக்குள் நுழைய முடியவில்லை. கிட்டத்தட்ட 40 நாள் அந்த கோட்டையை அல்லாஹ்வின் தூதர்கள் முற்றுகையிடுகிறார்கள். 40 நாளைக்கு பிறகு இதுக்கு மேலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறீர்களோ அவர்கள் கைதிகளாக பிடிக்கப்பட மாட்டீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது மன்னிப்பை கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அதற்கு பிறகு ஒரு 20-25 பேர் இஸ்லாத்தை தழுவி வந்தார்கள், அந்த கோட்டையிலிருந்து வந்தாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. வந்ததுக்கு அப்புறம் கூட ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒரு 10 நாள் அங்கே முகாமிடுகிறார்கள். அந்த கனிமத்து பொருட்களை பங்கிட்டு கொடுக்க ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க? ஓடுனவங்க திருப்பி வந்துருவாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டா அவங்களுடைய கனிமத்தை அவங்க கையிலேயே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் யோசிக்கிறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஒட்டகம் வந்த படைகளிலேயே
இவங்க மாதிரி பழைய ரசூலை பார்த்தது கிடையாது. சரிங்களா? ஒட்டகம் பல்லாயிரக்கணக்கில் இருக்கு, ஆடுகள் பல்லாயிரக்கணக்கில் இருக்கு, வெள்ளி தங்கம், அது மட்டும் அல்லாமல் அந்த பெண்கள் குழந்தைகள் எல்லாரையும் போட்டு போயிட்டாங்களா இல்லையா? வருவாங்க. நல்லா தூதர்கள் எதிர்பார்த்து ஒரு 10 நாள் கிட்ட அங்க முகாமிடுகிறார்கள். வரலன்னு என்ன பண்றாங்க? அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த கனிமத்தை பங்கீடு செய்கிறார்கள். கனிமத்தை பங்கீடு செய்கிறது என்ன? ரசூலுல்லாஹ் எந்த மாதிரி பங்கீடு பண்றாங்க பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அந்த செய்தி நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா? அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. சரிங்களா? அதே மாதிரி அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை பாருங்க. அனஸ் பின் மாலிக் அவர்கள் கூறியதாவது, ஹுனைன் போரின் போது எதிரிகளான ஹவாசின் குலத்தாரும் கத்ஃபான் குலத்தாரும் குழந்தை குட்டிகளுடன் கால்நடைகளுடனும் இஸ்லாமிய படையினரை நோக்கி வந்தனர். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் 10,000 பேரும் மக்கா வெற்றியின் போது மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். இவங்கெல்லாம் வந்து போரை ஜெயிக்கிறாங்க. போரை ஜெயித்தது இந்த செய்தியெல்லாம் அவர் என்னன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த ஒட்டகத்தின் மீது இருந்து அன்சாரிகளை எங்க இருக்கீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட செய்திகள்லாம் இந்த ஹதீஸ்ல இருக்கு. நீண்ட ஹதீஸ். சரிங்களா? அதை முடித்து விட்டு என்ன பண்றாங்க ரசூலுல்லாஹ்? ஹவாசின் கத்ஃபான் குலத்தை இணைவிப்பாளர்கள் தோன்றுகின்றதால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகமான போர் செல்வங்களை பெற்றார்கள். கனிமத்தை நிறைய வந்துருச்சு. வந்தவுடன் என்ன பண்ணாங்க? அவற்றை முஹாஜிர்களிடையேயும் மக்கா வெற்றியின் போது மன்னிப்பு அளிக்கப்பட்டவர்களையும் பங்கிட்டார்கள். அன்சாரிகளுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அன்சாரிகள்னா மதீனால இருந்து வந்திருக்கிறவங்க. மதீனால இருந்து தான் ஒரு 10,000 பேர் வந்தாங்க. அந்த 10,000 பேர்ல 10,000த்துக்கும் அந்த 10,000த்துக்கு சமீபமா இருந்ததெல்லாம் அன்சாரிகள் தான். ஒரு 100கணக்கான நபர்கள் முஹாஜிர்கள். முஹாஜிர்னா மக்காவில இருந்து ஹிஜ்ரத் வாங்கி போய் அங்க போய் தங்கினவங்க. இவங்களும் இருக்கிறாங்க. ரசூல் என்ன பண்றாங்க? இது இல்லாம வந்து மக்காவில் ஜெயிச்சு அங்கிருந்து வந்தாங்கல்ல அந்த குரூப். ரசூலுல்லாஹ் முஹாஜிர்களுக்கும் மக்காவிலிருந்து வந்த அந்த குரூப்புக்கும் நிறைய போர் செல்வங்களை எடுத்து கொடுத்தார்கள். அன்சாரிகளுக்கு எதையும் கொடுக்கவில்லை. அன்சாரிக்கு என்ன பண்றாங்க? எதுவும் கொடுக்காம இருக்கிறாங்க. கொடுக்காம இருந்த உடனே நேற்று ஒரு செய்தி சொன்னோமா இல்லையா? அன்சாரிகளில் ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு, அல்லாஹ் யாரை மன்னிக்கட்டும்? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் மன்னிக்கட்டும். ஏன் இது வந்து அல்லாஹ் புரிந்து கொள்ள கூட பங்கீடு இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் மன்னிக்கட்டும் சொன்ன உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊதுக்கு கோவம் வந்து, என்னப்பா அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் மன்னிக்கணும், யார் என்ன பேசுற நீ அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரசூலுல்லாஹ் போய் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி அன்சாரிகள் பேசுறாங்க அப்படின்னு. உடனே அன்சாரிகளின் பாதிக்கப்பட்ட அன்சாரி எதுவும் கொடுக்கவில்லை. அன்சாரிகள் எப்படி பேசியிருக்காங்க இது மட்டும் கிடையாது. அதில் சிலர் கடுமையான பிரச்சனை என்றால் நாங்கள் அழைக்கப்படுகிறோம். சண்டைனாக்கா அன்சாரிகள் உட்காந்து கூப்பிட்டாங்களா இல்லையா? கழுதைகள் கூட உட்காந்து ரசூலுல்லாஹ் அன்சாரிகளையா மாஷர் அன்சார் வாங்க, நான் இங்கே தான் இருக்கிறேன், எங்க ஓடுறீங்க அப்படின்னு கூப்பிட்டு போர்க்களத்துக்கு மீண்டும் ரிட்ரீட் பண்ணாங்க. கடுமையான பிரச்சனை என்றால் நாங்கள் அழைக்கப்படுகிறோம், போர் செல்வங்களோ மற்றவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றன என்று மனக்குறையுடன் பேசிக்கொண்டனர். எந்த அளவுக்கு பேசுகிறாங்க? எதிரிகளுடைய ரத்தம் எங்களுடைய வாள்களில் சொட்டி கொண்டிருக்க, ஏன்பா வந்து அடிக்கிறது நாங்க, வந்து எதிரியை கொள்றது நாங்க, எதிரியை கொல்லும் போது எங்களுக்கும் புரியுங்க, எங்க வாழ சொட்டிக்கிட்டு இருக்கு ரத்தம், கனிமத்தை எங்களுக்கு கொடுக்கணும், பங்கீடு மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அன்சாரிகள் நிறைய பேரும் பேசிக்கிறாங்க, மனக்குறையுடன் பேசிக்கொண்டனர். இச்செய்தி நபிகளாரை எட்டிய பொழுது அன்சாரிகளை ஒரு கூடாரத்தில் கூட்டினார்கள். அன்சாரிகள்லாம் வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஒரு கூடாரத்தில் கூப்பிட்டுக்கிறாங்க. கூப்பிட்டு அல்லாஹ்வின் தூதர் என்ன பண்றாங்க? இந்த மாதிரி நீங்க பேசுனீங்களே, தகவல் கிடைச்சது உண்மையா அப்படின்னு கேட்டா, அங்க அன்சாரிகளுடைய தலைவராக சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிட்டு ஒரு நபித்தோழர் இருக்கிறார். ரொம்ப அழகான நபித்தோழர். இவருடைய வரலாறு நல்ல வரலாற்று பின்னணி இருக்கக்கூடிய நபித்தோழர். அந்த கோத்திரத்தின் தலைவராக இருந்தவர் சஅத் பின் உபாதா. சரிங்களா? சஅத் பின் உபாதா ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, என்னங்க சஅத் பின் உபாதா இந்த மாதிரி பேசுனாங்களா, என்ன விஷயம் அப்படின்னு. உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றாங்க ரசூலுல்லாஹ். கேட்டா சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அவங்களுக்கு அந்த மனக்குறை இருந்திருக்கு. என்ன அவங்க சொல்றாங்க? ஆமா ரசூலுல்லாஹ், நானும் அவங்கள ஒருத்தன் தானே அப்படிங்கிறாங்க. என்ன அர்த்தம்? நீங்க பாட்டுக்கு அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறீங்க, நாங்க வந்திருக்கிற சண்டைக்கு எங்களுக்கு எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சஅத் பின் உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட மனக்குறையுடன் நானும் அவர்களில் ஒருவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கக்கூடிய சிலர் அன்சாரிகள் சொல்றாங்க, இல்ல ரசூலுல்லாஹ், அது விவரம் தெரியாத பசங்க யாரோ பேசிட்டாங்க, அதெல்லாம் நீங்க ஒரு பெருசா எடுத்துக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதருடைய முகம் அப்படியே மாறிடுச்சு. என்னடா இது, நாம எவ்வளவு நேசம் வச்சிருக்கிறோம், எவ்வளவு அன்சாரிகள் மேல நமக்கு எவ்வளவு பிரியம் இருக்கு, இவங்க திடீர்னு இந்த காசு பணத்தை ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மாறிவிட்டது. முகம் மாறியவுடன் அங்க இருக்கக்கூடிய அன்சாரிகள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, விவரம் தெரியாதவங்க ஏதோ பேசிட்டாங்க, நம்ம சில இளைஞர்கள் ஏதோ பேசிட்டாங்க, அதெல்லாம் நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல ரசூலுல்லாஹ், வாங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி சில அன்சாரிகள் சிலர் பேச ஆரம்பித்து விட்டார்கள். பேச ஆரம்பித்தவுடன் அல்லாஹ்வின் தூதர்
சொல்றாங்க, அவர்கள் மீண்டும் மௌனமா இருந்தார்கள். அன்சாரிகளே, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்கள் உலகத்து செல்வங்களை தங்களுடன் கொண்டு செல்ல. வந்தாங்களே மக்காவில இருந்து, அவெல்லாம் 100 ஒட்டகத்தை ஓட்டிட்டு போவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 100 ஒட்டகம். அபூ சுஃபியானுக்கு 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. அபூ சுஃபியானுடைய பிள்ளை யஸீருக்கு 100 ஒட்டகம் கொடுக்குறாங்க. யஸீருக்கு தம்பி இன்னொருத்தர் யாரு, முஆவியா, சிரியாவுடைய தலைநகராக இருக்கும்போது அங்க ஆட்சி செய்து அலியோட சண்டை போட்டார் தெரியுங்களா? அப்பதான் வந்து அந்த மன்னராட்சி முறை மாறும். சரிங்களா? கலீஃபாவுடைய முறை இருந்து மன்னர் ஆட்சிங்கிறது அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியா பின் அபீ சுஃபியான் ரலியல்லாஹு காலத்துல அந்த மன்னர் ஆட்சி முறை வருகிறது. அது வரைக்கும் கலீஃபா தான். அபூபக்கர் கலீஃபா, உமர் பின் கத்தாப் கலீஃபா, அதுக்கப்புறம் உஸ்மான் பின் அஃப்வான் அவர் கலீஃபா, அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் வரைக்குமே கலீஃபா ஆட்சி வருகிறது. அலி ரலியல்லாஹு அவரிடமிருந்து சில சூழ்ச்சிகள் செய்து போர் தந்திரங்கள் அதெல்லாம் செஞ்சு அபூ சுஃபியானுடைய அணி என்ன பண்றது, அபூ சுஃபியானுடைய மகன் முஆவியுடைய அணி வந்து அந்த இது பதவியை வந்து வாங்கி விடுகிறது. கலீஃபா பதவியை விட்டு மன்னர் ஆட்சி இங்கிருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் நிறைய என்ன சீர்கேடுகள் வருகிறது. இவருக்கு 100 ஒட்டகம் 100 கொடுக்குறாங்க. பார்க்கிறோம் நம்ம, ஒரு ஒட்டகம் எவ்வளவு வேல்யூ. 100 ஒட்டகம் ஒருத்தர் கொடுக்குறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம். எத்தனை லட்சக்கணக்கான செல்வங்கள். இதுலயும் பாருங்க, இதுல நாம ஒரு விஷயத்தை நாம யோசிக்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் 100 ஒட்டகம் இவங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, இதுக்கு பின்னணியில என்ன இருக்கும் நான் யோசிக்கிறேன்னு சொன்னா, அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மக்காவிலிருந்து வராங்கல்ல ஹிஜ்ரத் பண்ணி, அப்ப ரசூலுல்லாஹ் மக்காவிலிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அல்லாஹ்வின் தூதருடைய தலைக்கு ஒரு விலையை நிர்ணயிப்பாங்க. தெரியுமா? ரசூலுல்லாஹ் உயிரோடவோ முகம்மது உயிரோடவோ அல்லது முகம்மதுடைய தலையை எடுத்துக்கிட்டு வந்தாலோ என்ன பரிசு? 100 ஒட்டகங்கள் பரிசுனுவாங்க. யாரு? மக்காவாசிகள், மக்கத்து குறைஷிகள் தான் சொல்லுவாங்க, என் தலைக்கு தான் நான் 100 வச்சுங்க, நீங்க இந்த நான் தர உனக்கு 100 உனக்கு 100 உனக்கு 100ன்னு சொல்லிட்டு நம்ம மக்காவாசிகளுக்கெல்லாம் 100 ஒட்டகங்கள் அல்லாஹ் கொடுத்தாரு. இதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த உலகத்து இந்த மக்கள் எல்லாம், இங்க வந்திருக்கிற மக்கள் எல்லாம் அன்சாரிகளே, இவர்கள் எல்லாம் உலகத்து செல்வங்களை தங்களுடன் கொண்டு செல்ல, நீங்கள் முகம்மதை உடமையாக்கி கொள்ள உங்களுக்கு உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு செல்ல விருப்பம் இல்லையா? என்ன வார்த்தையை போடுறாங்க பாருங்க. இவனுக்கு ஒட்டகத்தை கொடுத்து அனுப்பிடுவேன், ஆனா என்ன, உங்களோட நான் வருவேன், என்ன நீங்க கூட்டிட்டு போங்க, உங்களுடைய கனிமத்து என்ன, உங்களுடைய கனிமத்து நான் தான். இந்த முகம்மதை உங்களுடைய வீடுகளுக்கு கூட்டி செல்ல உங்களுக்கு ஆசை இல்லையா? என்ன அன்சாரிகளே அப்படிங்கிறாங்க. மீண்டும் அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, மக்கள் எல்லாம் அன்சாரிகளே, அல்லாஹ் உடனே அவங்க சொல்றாங்க, அன்சாரிகள் ஆம் அல்லாஹ்வுடைய தூதர், நீங்க எங்க கூட வந்துருங்க, அந்த ஒட்டகம்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் மேலும் தொடர்கிறார்கள், அவர்கள் மக்கள் எல்லாம் ஒரு பள்ளத்தாக்கில் செல்ல, அன்சாரிகள் மட்டும் ஒரு கணவாயில் செல்வார்களாயின் நான் அன்சாரிகளுடன் அந்த கணவாயிலை செல்வையே தேர்ந்தெடுப்பேன். உலகத்தில் இருக்கிற எல்லா குறைஷிகள் அவன் எல்லாம் ஒரு பக்கம் போனான்னு சொன்ன, அன்சாரிகள் மதீனாவாசிகள் நீங்க எந்த பக்கம் போறீங்களோ அந்த பக்கம் நான் உங்களோட வந்துடுவேனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க. சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் இன்னொரு ஹதீஸ்ல எப்படி வருதுன்னு சொன்னா, அன்சாரிகள் அப்படிங்கிற எப்படி மற்றவர்கள்லாம் நான் அணியக்கூடிய மேலாடை போன்றவர்கள், அன்சாரிகள் என்பவர்கள் என்னுடைய உடலோடு ஒட்டி இருக்கக்கூடிய உள்ளாடையை போன்றவர்கள். நீங்களாம் எனக்கு அவ்வளவு க்ளோஸ் ஆனவங்க அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அவ்வளவு நெருக்கம், உங்க மேல அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கிறப்பா, திடீர்னு காசு பணத்தை பார்த்த உடனே நீங்க வார்த்தையை விட்டீங்களே ரசூலுல்லாஹ் மனசு கஷ்டப்படுறாங்க. இன்னொரு ஹதீஸ்ல வருது, அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் உங்களை எப்படி இருந்தா, நீங்கள் வழிகேட்டில் இருந்தீர்கள். நினைச்சு பாருங்க அன்சாரிகளே, வழி தவறி இருந்தீங்க, அல்லாஹ் என்ன அனுப்புனா உங்களை நேர் வழி கொடுத்தான். நீங்க என்ன பண்ணீங்க? சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்குள்ள சண்டை, ஹவுஸ் ஒரு கோத்திரம், கசலுக்கு ஒரு காத்திரம் சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு மத்தியில் சண்டை நடந்து கொண்டிருந்தது. அல்லாஹ் என்னை அனுப்பினான், இணங்கி வாழ்ந்தீர்கள், வழிகேட்டுல இருந்தீங்க, அல்லாஹ் என்ன அனுப்புனா உங்களை சேர்ந்து விட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, சரி நீங்களும் சொல்லலாம், என்ன சொல்லலாம், முகம்மதே நீங்கள் மக்காவில் இருந்து எப்படி வந்தீங்க? விரட்டப்பட்டவர்களாக வந்தீர்கள், நாங்க தானே உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன இதெல்லாம் நடந்தது, அல்லாஹ் என்ன அனுப்புனா உங்களுக்கு நேர் வழி காட்டினா, அல்லாஹ் எங்களுக்கு அனுப்புனா உங்களை உதவி பண்ணா, உங்களை தன்னிறைவு ஆக்கியவர்களாக மாற்றினான், அல்லாஹ் என்னை அனுப்பினா உங்களுக்கு மத்தியில் இணக்கத்தை, ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்தி விட்டான், ஹவுஸ் கஸ்டடி சண்டை எல்லாம் போச்சு, எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க, சஹாபாக்களா மாறிவிட்டார்கள் அப்படிங்கிற செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்லலாம். அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முகம்மதே நீங்க மக்காவிலிருந்து விரட்டப்பட்டீங்க, நாங்க
மக்காக்காரங்க உங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம். முகமதே, நீங்கள் மக்காவில் இருந்து பொய்யர்களா மாற்றி வந்தீங்க. பொய்ப்பித்து தான் அனுப்புனாங்க. நீங்க நபி கிடையாது, நீங்கள் பொய்யர்கள், நீங்க பொய் சொல்றீங்கன்னு தானே அனுப்புனாங்க. நாங்கள் உங்களை உண்மைப்படுத்தினோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லலாம். சொன்னா அது உண்மைதான். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க என்னன்னு சொல்லிட்டு, இந்த ஹிஜ்ரத்ங்கிற இந்த ஒரு காரியம் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் நான் மதீனாவாசிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். அல்லாஹ் கதிர்ல தக்தீர்ல எழுதிட்டா என்னன்னு சொல்லிட்டு, இவர் மக்காவில் பிறந்து மக்காவில் வளர்ந்து 40 வயசுல இவருக்கு நபித்துவத்தை கொடுத்து 53 வயசுல ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதிட்டானவா. அது மட்டும் இல்லாம இருந்திருந்தா நான் உங்களில் ஒருவனாக, மதீனாவாசிகளில் ஒருவனாக இருந்திருப்பேன். இவ்வளவு பாசம், இவ்வளவு நேசம் உங்க மேல வச்சிருக்கிறேன். நீங்க திடீர்னு காசு பணத்துக்கு பக்கம் ஆசைப்பட்டீங்க அப்படின்னு உடனே அன்சாரிகள் அனைவரும் தங்களுடைய தலைகளை தொங்க போட்டவர்களாக அழ ஆரம்பித்து விட்டார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் தொடர்கள் என்ன சொல்லிட்டு, அன்சாரிகளே நல்லா தெரிஞ்சுக்கிங்க, என்னை உங்களுடைய கனிமத்தாக உங்களுடைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க, நான் உங்களுடன் வருகிறேன், உங்களோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி முடித்தவுடன் அன்சாரிகள் எல்லாம் அழ ஆரம்பித்து விட்டார்கள். அழ ஆரம்பித்துட்டு அன்சாரிகள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் எங்களுக்கு போதுமானவர்கள், நீங்கள் எங்களுடன் வந்துடுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரை அழைத்து கொண்டு அவர்கள் அதை போதுமாக்கி கொண்டார்கள். அப்படிங்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிம்ல, அதே மாதிரி சஹீஹ் புகாரில ஆகிய செய்திகள்ல இருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ நாம இந்த சொன்ன செய்தி, மக்கள் எல்லாம் ஒரு பள்ளத்தாக்கில் போனா நான் அன்சாரிகளுடன் போவேன்னு சொல்லக்கூடிய இந்த செய்தி வந்து சஹீஹ் முஸ்லிமுடைய 1913வது செய்தியா இருக்கிறத நம்ம பார்க்கணும். பாருங்க, இவ்வளவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவ்வளவு நேசம் அன்சாரிகள், ரசூலுல்லாஹ்வுக்கும் அன்சாரிகள் மீது அவ்வளவு நேசம். இறுதியாக அல்லாஹ்வின் தூதர்கள் துஆ செய்யறாங்க. இந்த துஆ பாருங்க, இன்னைக்கும் இது உண்மையானதாகவே இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ்விடத்துல கையேந்தி துஆ செய்யறாங்க, இறைவா இதோ இந்த அன்சாரிகளை நீ மன்னி, இந்த அன்சாரிகளுக்கு நீ நிறைய அருள் உலகத்தை கொடு, இந்த அன்சாரிகளுடைய பிள்ளைகளை நீ மன்னி, இந்த அன்சாரியுடைய பிள்ளைகளுக்கு நீ அருள் உலகத்தை கொடு, இந்த அன்சாரியுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ மன்னி, இந்த அன்சாரியுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு நீ அருள் உலகத்தை பரக்கத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் அன்சாரிகளுக்கு மட்டும் கிடையாது, அவங்க பிள்ளைகளுக்கு அவங்க பேர பிள்ளைகளுக்கு எல்லாம் நீ நிறைய கொடுன்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துஆவை கேட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இந்த துஆவிற்கு பிறகு அந்த சபை நிசப்தமாகிறது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களை அரவணைத்துக் கொண்டு இந்த காசு பணம், இந்த ஒட்டகம், இந்த ஆடு மாடு, கனிமத்து, அந்த தங்கம் வெள்ளி இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பொருந்தி கொண்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வின் தூதரை பொருந்தி கொண்டவர்களாக, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டவர்களாக மதீனாவுக்கு மதீனாவாசிகள் அன்சாரிகள் நடைய கட்டினார்கள் அப்படிங்கிற செய்தியை இந்த ஹதீஸ்களை நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னைக்கு கூட சவுதிக்கு போனவங்க கேளுங்களேன், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பிரார்த்தனை அந்த அதனுடைய விளைவை இன்னைக்கு கூட சவுதியில நீங்க பார்க்கலாம். மக்காங்கிறது வந்து அல்லாஹ்வுடைய இல்லம், பைத்துல்லா, காபத்துல்லா, அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் மக்காவோட மதீனாவோட தான் ராகத் அதிகமா. போனவங்களை கேட்டு பாருங்களேன், மக்காங்கிறது ஒரே பரபரப்பா இருக்கும். இது பண்ணணும், அதை பண்ணணும், இப்படி அப்படி இப்படி போயிடும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த இபாதத்துகள் அப்படி, சரிங்களா, தவாஃப் பண்றதா இருக்கட்டும், அதுல மற்ற விஷயங்களா இருக்கட்டும், சஹி செய்யறதா இருக்கட்டும், இதெல்லாம் அப்படி இருக்கும். ஆனா மதீனாவில் போய் மஸ்ஜித் நபவியில உட்கார்ந்தவங்களை கேட்டு பாருங்களேன், அப்படி உட்கார்ந்தாங்கன்னா அப்படியே ஒரு சுகூன், அந்த ராகத்து, அந்த நிம்மதி உலகத்துல வேறு எங்கேயும் இல்லாத அளவுக்கு மதீனாவில் இருப்பதை இன்றைக்கும் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கப்போ, அந்த அன்சாரிகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள் புரிந்தார், அவருடைய பிள்ளைகளுக்கு அருள் புரிந்தார், அவருடைய பேர பிள்ளைகளுக்கும் அருள் புரிந்தார் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மனிதர்களை நேசிக்கக்கூடியவர்களாக, மக்களை நேசிக்கக்கூடிய தலைவராக, மக்களிடத்தில் நளினமாக பழகக்கூடிய தலைவர்களாக, அதே மாதிரி இன்னொரு நற்குணமான வீரத்திலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் முன்னாடி நிற்கக்கூடியவர்களாக சொல்றாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களை போர்க்களங்களில் எங்களுக்கு முன்னால் இருந்து கவசத்தை போல் நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம். ரசூலுல்லாஹ்வுக்கு பின்னாடி தான் இவங்க இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் முன்னாடி தான் இருப்பாங்க. இன்னைக்கு ஒரு தலைவர் அப்படி காட்ட முடியுமா? களம்னு வந்தா போராட்ட தலைவர், எந்த தலைவரும் இறங்கி வேலை செய்யறான். இன்னைக்கு டிஃபென்ஸ் இருக்குதா இல்லையா? இன்னைக்கு இந்தியாவுடைய டிஃபென்ஸ் எடுங்களேன், இந்தியாவுடைய டிஃபென்ஸ் உடைய சீஃப் யாரு? யாரு? ராஜ்நாத் சிங். அவர் அமைச்சர், பிரசிடென்ட் வர மாட்டாங்க, முப்படை தளபதி. இப்ப மாத்திட்டாங்க, சரிங்களா. பிபின் ராவத்னு ஒருத்தர் இருந்தாரு, இப்ப மாறிட்டாங்க, சரிங்களா. அதுவும் அப்டேட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த முப்படைகளுக்கும் ஒரே தளபதி. ராணுவம் இருந்தது, நேவிக்கு ஒரு ஆபீசர் இருப்பாங்க, ஏர்ஃபோர்ஸ் ஆபீசர் இருப்பாங்க, அதே மாதிரி இந்த என்ன சொல்றது காலாட்படைக்கு ஒரு ஆபீசர் இருப்பாங்க. இது கிடையாதுன்னு சொல்லிட்டு 3 படைகளுக்கும் ஒரு சீஃப் வச்சிருப்பாங்க, ஜெனரல்.
இந்த சீஃப் ஜெனரல் எந்த ஜெனரலாவது உலகத்தில் எந்த நாட்டிலாவது இந்த தளபதிகள் அப்படிங்கிறவங்க அந்த களத்துக்கு வந்திருக்கிற பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு 100 பேர் ஃபோர்ஸ் வேணும். அவங்க செக்யூரிட்டிக்கு 100 பேர் இருப்பாங்க தெரியுமா? செக்யூரிட்டி பார்க்கறதுக்கு சாஃப்ட்வேர்ல பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான், கூட சுத்துறதுக்கு ஒரு 10 பேர் இருப்பான், அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு 10 பேர், இப்படி அவர்களுக்கு செக்யூரிட்டி. உலகத்திலேயே ஒரே தளபதி ஒரே தலைவர் முன்னாடி நின்று சண்டை போட்ட வீரமிகு தலைவராக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் இருந்தார். இது இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய அடுத்த நற்குணம். அதே நேரத்தில் வீரம்ங்கிறது என்ன? எதிரிகள் இடத்துல தான் வீரம். தன்னுடைய மக்களை பொறுத்தளவுக்கு எப்படி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்? அதே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல எடுத்து சொல்ற பாருங்க. சூரத்து தௌபாவுடைய கடைசி வசனத்துக்கு முந்தைய வசனம் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம், இதோ உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களுக்காக வந்திருக்கிறார். எப்படியாப்பட்ட தூதர் தெரியுமா இவர்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடிய சான்றிதழ் என்ன? லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுஸிஹிம் அஸீஸுன் அலைஹி, உங்கள் மீது பேரன்பு கொண்டவராக இருக்கிறார். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸும் அலைக்கும் பில் முஃமினீன ரவுஃபுர் ரஹீம். உங்ககிட்ட இருந்து ஒரு தூதர் உங்களுக்கு வந்திருக்கிறார். எப்படின்னு கேட்டா, அஸீஸுன் அலைஹி, நீங்கள் சிரமப்படுறது அவருக்கு பாரமா இருக்கும், உங்கள் மீது அதிக அக்கறை கொண்டவராக, நம்பிக்கை கொண்ட மூமின்களின் மீது பேரன்பு கொண்டவராக, இரக்கமுடையவராக, முஃமினீன ரவுஃபுர் ரஹீம், உங்கள் மீது அன்பும் இரக்கமும் அவ்வளவு கொண்டவராக. நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா அவருக்கு அவ்வளவு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லிட்டு ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய 9வது அத்தியாயத்தின் 128வது வசனத்துல எடுத்து சொல்றதை பார்க்கணும். ரசூலாவும் இப்படிதான் இருந்தாங்க, வீரம் மிகுந்தவர்களாக. அல்லாஹ்வின் தூதரை நம்பியவர்களும் எப்படி இருப்பாங்க? ரப்பல் ஆலமீன் சொல்ற நமக்கும் அந்த பண்பு இருக்கணும். அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் இருந்தது என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான் சூரா ஃபத்ஹ், சரிங்களா? சூரா ஃபத்ஹ்னுடைய கடைசி வசனம் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான், முஹம்மது ரசூலுல்லாஹ். குர்ஆன்லயே இந்த ஒரு இடத்துல தான் இது வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லிட்டு, கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்றீங்களா, குர்ஆன்ல இருக்குதான்னு கேட்பாங்க. இருக்குது, சரியா? லா இலாஹா இல்லல்லாஹ் இருக்குது, முஹம்மது ரசூலுல்லாஹும் இருக்கு, சரியா? அந்த குர்ஆன் மட்டும் போதுங்கிற குரூப் வந்து எசக்கு முசுகா கேள்வி கேட்கறோம்னு சாக்க என்ன பண்ணுவான், நம்ம லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அதுனா கலிமா, முஹம்மது ரசூலுல்லாஹ் நீங்க சேர்த்துக்கிட்டீங்க, அது குர்ஆன்ல இருக்குது பாத்துக்க. சூரா ஃபத்ஹ்ங்கிற அந்த அத்தியாயத்தின் இறுதி வசனம், சரிங்களா? வசனம் எண் 29. ரப்பல் ஆலமீன் இதில் பேசுகிறார், முஹம்மது ரசூலுல்லாஹ், முஹம்மது அல்லாஹ்வின் தூதராவார், வல்லதீன மாவு, அவரோடு இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்களா யாரு? சஹாபாக்கள். ரப்பல் ஆலமீன் பேசுறான், ஈமான் கூட நாமும் அதுல வருவோம். இப்ப ரசூலுல்லாஹ் சைடு தான் நம்ம இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் கூட நம்ம இருக்கிறோம். அந்த அடிப்படையில் வல்லதீன மாவு அஷித்தாஹு அலல் குஃபார், எப்படியாப்பட்டவங்க தெரியுமா? அஷித்தாஹு அலல் குஃபார், நிராகரிப்பாளர் இடத்துல அவர்கள் கடும் சித்தம் கொண்டவர்களாக இருப்பார்கள். எதிரிகள் இடத்துல கடும் சித்தம், வீரன்னா அங்க இருக்கும், எதிரிகிட்ட வீரம் பயங்கரமா இருக்கும். ருஹமாஹு பைனஹும், தமக்கு மத்தியில் ருஹமாஹு பைனஹும், இரக்கம் கொண்டவர்களாக, ரகம் கொண்டவர்களாக இருப்பார். யாருக்கு மத்தியில? ஒரு மூமின் இன்னொரு மூமினோட அடிச்சுக்க மாட்டான். காஃபிர ஒரு கை பார்க்கலாம், அதில் நிற்பான், களத்துல உறுதியா நிற்பான். ஆனா மூமின்களுக்கு மத்தியில் என்ன வராது? சண்டை சச்சரவு வராது. ஏன்? ருஹமாஹு பைனஹும், அவர்களுக்கு மத்தியில் அவர்கள் இரக்கம் பேணக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படியாப்பட்டவர்கள் அவர்கள்? தராவும் ருக்கன் சுஜ்ஜதன், அவர்கள் ருக்கு செய்பவர்களாக, சுஜூது செய்பவர்களாக அவர்களை நீங்கள் காண்பீர்கள். யப்தகூன ஃபஸ்லம் மினல்லாஹி வ ரிஸ்வானா, அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை நாடி எல்லா காரியங்களையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நாம நோன்பு வச்சிருக்கிறோம், நோன்பு முடிச்சிட்டு வந்து இரவு தொழுகையை நின்று வணங்கி இருக்கிறோம். இரவு தொழுகையை நின்று வணங்கிய பிறகு அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, இந்த திருமறை வசனங்களை, ஹதீஸ் பொன்மொழிகளை, அல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாறுகளை, அதிலிருந்து பெறக்கூடிய பாடங்களையும் படிப்பினையும் உட்கார்ந்து ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? வேலை இல்லையா? வீட்டில் வேற வேலை இல்லையா? கடையில் வேற வேலை இல்லையா? எதுக்கு போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம்? அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் விஷயமாக, உன்னுடைய திருமறை குர்ஆனின் விஷயமாக, உன்னுடைய அந்த நபியின் விஷயமாக ஹதீஸ்களை கேட்டு அதன் மூலமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் திருத்தத்தை கொண்டு வருவேன், ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன், மூமினாக வாழ்வேன். அதற்காக வந்து உட்கார்ந்துக்கிட்டு இதான் என்ன? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி உட்கார்ந்ததுக்காக பாவத்தை பண்ணி இருக்குதா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய அந்த சபைகளுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பொது மன்னிப்பு வழங்குகிறார். எப்படியாப்பட்ட பொது மன்னிப்பு? மலக்குமார்கள் குறுக்கு கேள்வி கேட்கிறாங்க, அல்லாஹ் உன்னை பத்தி பேசுற அந்த சபை எல்லாரையும் நீ மன்னிச்சிடாதே, அது வந்தவங்க 10 பேர் கரெக்டா வந்தாங்க, 11வது ஒருத்தன் வந்தானே, அவன் சும்மா வந்தான், டீ சாப்பிட்டு போக வந்தான், சும்மா அதை அப்படியே உட்காந்துட்டு போலான்னு வந்தான், அவன் ஃப்ரெண்டு வந்தானே வந்தான், இவனுக்கே நீ மன்னிக்கிற? மலக்குமார்கள் குறுக்கிடுவாங்களாம். மற்றவங்க கரெக்டா தான் இருந்தாங்க, அவங்க பாவத்தை மன்னி, சும்மா வந்தவனுக்கெல்லாம் ஏன் எல்லாம் மன்னிக்கிற அப்படின்னு சொன்னா, ரப்புல் ஆலமீன் சொல்வதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சபைக்கு நான் கொடுக்கக்கூடிய கண்ணியம்
அவன் சும்மா வந்து உட்கார்ந்தாலும் அவனுக்கு மன்னிப்பு தான் போகும். அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகளுக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம், அந்த திருப்தி, அல்லாஹ் திருப்தி கொண்டு விட்டான். ஏண்டா எனக்காக உலகத்துல 1000 வேலை இருக்குது, 1008 வேலை இருக்குது, போனை எடுத்துக்கிட்டு உட்காந்தா டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு வேலைகளுக்கு மத்தியிலும் வந்து உட்கார்ந்து என்னை பத்தி கேட்டிருக்கிறானே, என் தூதரை பத்தி கேட்டிருக்கிறானே, என் மார்க்கத்தை பற்றி கேட்டிருக்கிறானே, அதற்காக அவனுடைய அந்த அமலை நான் பொருந்தி கொண்டேன், அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்து விட்டேன்னு சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அதேதான் இந்த வசனம் என்னன்னு சொல்லிட்டு யப்தகூன ஃபஸலம் மினல்லாஹி வ ரிஸ்வானா, அல்லாஹ்வுடைய அந்த அருளையும், உட்கார்ந்திருந்தா அருள் இருக்குதா இல்லையா? திருமறை குர்ஆன் வசனங்கள் ஓதப்படுகிறது தொழுகையில, உட்கார்ந்து கேளுங்க. குர்ஆன் என்ன சொல்லுது? வைதா குரியல் குர்ஆனு ஃபஸ்தமியூ லஹு வன்சிது லஅல்லகும் துர்ஹமூன். உட்கார்ந்து குர்ஆன் ஓதுறத கேள், நீ உட்கார்ந்து கேளு. கேட்டா வாய் மூடி உட்கார்ந்து கேட்டா நீங்கள் லஅல்லகும் துர்ஹமூன், அருள் செய்யப்படுவீர்கள். அப்ப அந்த அல்லாஹ்வுடைய அருளை எதிர்நோக்கியவர்களாக, அவனுடைய திருப்பொருத்தத்தை ரிஸ்வானை எதிர்நோக்கியவர்களாக அமர்ந்திருக்கக்கூடிய நாம் இதை ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். ஃபஸ்லு மினல்லாஹி வ ரிஸ்வானா சீமாஹும், எப்படியாப்பட்ட அவங்க முகத்துல நீ ஒரு அடையாளத்தை கூட பார்த்துடலாம். என்ன? சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவருடைய அந்த முகங்களில் சுஜூது செய்ததற்கான அடையாளங்களை உங்களால் பார்த்துக் கொள்ள முடியும் சொல்லிட்டு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனுடைய சூரத்துல் ஃபத்ஹுடைய 29வது வசனத்தில் எடுத்து சொல்லக்கூடிய இந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். அப்போ நற்குணம் என்பது மக்களுக்கு மத்தியில் நளினமாக மென்மையாக நடப்பது நற்குணம். அதே நற்குணம், அதற்கு அடுத்த நற்குணம் மென்மைன்னு சொன்னா கோடையா உட்காந்துருந்து மென்மை, நான் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர் பை, யாராவது 4 பேர் தூக்கி போட்டு மிதிச்சா கூட நமக்கு எதுக்குப்பா வம்பு அப்படின்னு தான். இது கிடையாது. அடுத்த நல்ல பண்பு என்ன? வீரமும் இருக்கு. அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொன்னாங்க என்ன? அநியாயத்தை தட்டி கேட்கறதுல முன்னாடி நிக்கிறவங்களா முஸ்லிம் இருக்கணும். இன்னைக்கு உலகத்துல அப்படிதான் இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, அதை மாற்றிக்கொள்ள வேண்டும், எல்லா இடத்துல துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்கிறோம். இது அடுத்த நற்குணமாக இருக்கிறது. அதற்கு அடுத்த இன்னொரு நற்குணம் இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு முன்னால் எடுத்து சொல்லப்படும். அதற்கான ஒரு சின்ன செய்தி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் ஒரு நபித்தோழர் இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் அந்த நபித்தோழரை பார்த்து கேட்கிறாங்க, யா அபூதர் அதுப்சிரு உஹுதன் அப்படிங்கிறாங்க. என்ன அபூதரே, அது நீ பார்த்துருக்கிறியா அப்படிங்கிறாங்க. ஒரு பொருளை சொன்ன உடனே அவங்க கேட்குறாங்க, ஒரு நிமிஷம் அப்படியே பார்த்துட்டு அவர் யோசிக்கிறார். இதை பார்த்துருக்கிறேன் ரசூலுல்லாஹ் கேட்குறாங்களே, ஒரு வேலையை அங்கே அனுப்புவாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வானத்தை பார்க்குறாரு. ஏன் வானத்தை பார்க்குறாரு? அப்படி வானத்தை பார்த்துட்டு அப்படி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு பார்த்துருக்கிறேன் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாங்க. வானத்தைனா சூரியனை, அப்படி சூரியனை பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்படி வானத்தை பார்த்துட்டு யோசிச்சுட்டு பார்த்துருக்கிறேனே யார் ரசூலுல்லாஹ் அப்படிங்கிறாரு. உடனே சொல்லல, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, அபூதர் துப்சிரு உஹுதன், பார்த்துருக்கிறியா நீ அது அப்படிங்கிறாங்க. உடனே சொல்லலாம் இல்லை, உடனே சொல்லாமல் இவர் யோசிக்கிறார். ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு அப்படி பார்த்துட்டு அதெல்லாம் சரி ஓகே, ஆமாம் பார்த்துருக்கிறேன் யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு உடனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்கிறாங்க, என்ன ஒரு வேலையை அங்கே அனுப்பலாம் கிடையாது, அந்த பொருளை வைத்து அல்லாஹ்வின் தூதர் ஒரு செய்தியை அந்த நபித்தோழருக்கு சொல்றாங்க. அது நமக்குமான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. அது இஸ்லாத்தில் விரும்பக்கூடிய ஒரு பண்பாகவும் ஒரு நற்பண்பாகவும் ஒரு நல்ல குணமாகவும் இருக்கிறது. அது என்ன நற்பண்பு அப்படிங்கிறது இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் உங்களுக்கு முன்னால் எடுத்து இயம்பப்படும் அப்படிங்கிற சொன்னவனாக என்னுடைய இன்றைய உரை முடிவு செய்கிறேன். வாஹிருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சபபு நுஸூல்ல இன்றைய பாடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல 4789வது செய்தி. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, என் சார்பாக எனக்காக அல்லாஹ் வந்து குர்ஆன்ல ஒரு 3 வசனத்துக்கிட்டே இறக்கிருக்கிறான் அப்படிங்கிறாங்க. 1 இல்லை 2 இல்லை 3 வசனம் என் சார்பாகவே வந்திருக்கு அப்படின்றாங்க. அதில் ஒரு வசனம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹுடைய தாய் பேர் வந்து உம்மு சஅத். உம்மு சஅத்னா சஅதுடைய அம்மான்னு அர்த்தம், வேற எதுவும் கிடையாது, உண்மையான பேர் இல்லை, சரிங்களா? உம்மு சஅத்னா சஅதுடைய அம்மா. சரி, சஅதுடைய அம்மா என்ன பண்ணாங்க, நான் எனது இஸ்லாமிய மார்க்கத்தை நிராகரிக்காதவரை என்னுடன் பேச மாட்டேன், உண்ண மாட்டேன், பருக மாட்டேன் என்று சத்தியம் செய்து விட்டார். உறவை பெண்ணும் நம்ம பேசணுமா இல்லையா? அப்பா அம்மாவுக்கு நிகரான ஒரு உறவு உலகத்தில் கிடையாது, இஸ்லாமே சொல்கிறது, சரிங்களா? உறவை பெண்ணும் அப்படின்னு உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ இஸ்லாத்தை விட்டு வா, உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் சாப்பிடவும் மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன். பேச மாட்டேன்றது பரவாயில்ல விடு, பேசாமல் இருந்துட்டு போகலாம். சாப்பிட மாட்டேன் குடிக்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? ஒரு 3 நாள் ஆகுது சாப்பிடாம இருக்கிறாங்க, தண்ணி குடிக்கிறாமல் இருக்காங்க. காலையில் சாப்பிடாம, காலையில் சாப்பிட்டுட்டு நல்லா சஹருக்கு சாப்பிட்டுட்டு இஃப்தாருக்கு நம்ம கேரக்டர் எப்படி ஆகிடுது பார்க்குறோமா இல்லையா? 3 நாள் சாப்பிடாம இருக்காங்க இந்த அம்மா. என்ன ஆகும்? மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. மயக்கம் போட்டு விழுந்த உடனே சஅதுடைய ஒரு சகோதரர், அவர் பேர் வந்து உமாரா, அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தாய்க்கு சாப்பாடு இதெல்லாம் கொடுத்து சரி விடுமா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தேத்தி விடுகிறார்.
மறுபடியும் அவங்க அதே முரண்டு பிடிச்சு நிற்கிறாங்க. நீ இஸ்லாத்தை இது ஏற்றுக்காத வரைக்கும் நான் எங்களோட பேசாத, நீ என்ன இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுற, உன் மார்க்கம் உனக்கு என்ன சொல்லி தருது அப்படியே கேட்குறாங்க. என்ன உன் மார்க்கம் என்ன சொல்லுது? தாய் தந்தை பேணுமாறு சொல்லுதா இல்லையா? தாய் தந்தை பேச்சு கேளுன்னு சொல்லுதா இல்லையா? இந்த குர்ஆன் சொல்லுதேப்பா தாய் தந்தை பேச்சு கேளுன்னு சொல்லிட்டு ஒஃப்சைனல் இன்சான ஒவில் வாலிதைனி சொல்லுது, பெற்றோருடைய சிரம்ப நீ கேள்வி நடாமல் சொல்லி குர்ஆன் சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு குர்ஆன் எல்லாம் மேற்கோள் பாட்டி பேசுகிறாங்க. நான் சொல்கிறேன் உன் தாய் என்ன பண்ணு இஸ்லாத்தை விட்டு வாலி அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டம், ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன ஒரு பயங்கரமான ஆசிலேஷன். இவங்க சொல்கிறது கரெக்டு தான், குர்ஆன்லேயே எல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறான். தாயை பணிவிடை செய்யணும், தாய்க்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நல்லா குர்ஆன்லேயே சொல்லியிருக்கிறான். ஆனால் இவங்க எதை விட சொல்கிறாங்க? உசுரை விட சொன்னால் கூட உசுரை விட்டுடலாம், மார்க்கத்தை விட சொல்கிறாங்க, அது உசுரை விட மேலானது, அதை எப்படி நான் விட முடியும்னு சொல்லிட்டு சஅத் பின் அபி வக்காஸ் ரொம்ப வருத்தப்பட்டவராக மனது கனதவராக அந்த நாட்களை கடக்கக்கூடிய நேரத்தில் ரப்புல் ஆலமீன் அந்த திருமறை குர்ஆனுடைய அடுத்த வசனம் சூரத்துல் லுக்மானுடைய 14வது வசனத்தை 15வது வசனத்தை இவருக்காகவே இருக்கிறார் என்னன்னு சொல்லிட்டு ஒயின் ஜாஹதாக அலா யுஷ்ரிக் பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன், என்ன உனக்கு அறிவில்லாத இல்மு இல்லாத ஒரு விஷயத்தை அவங்க சொன்னா, யார் சொன்னா? உனது பெற்றோர் சொன்னா. ஒயின் ஜாஹதாக அலா யுஷ்ரிக் பிஹி மா லைஸ லக பிஹி இல்முன், உனக்கு அறிவில்லாத ஒன்றை எனக்கு இணை கற்பிக்குமாறு அந்த பெற்றோர் இருவரில் ஒருவரோ சொன்னால் ஃபலா துதிஹுமா, அவருக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள். எந்த விஷயத்தில்? உலகத்தில் மற்ற விஷயத்தில் கட்டுப்படு. என்ன இன்னைக்கு பிரியாணி தான் சமைக்கணும், இல்லைம்மா நம்ம சார் சார்லாம் சாப்பிட்றலாம், இல்லை பிரியாணி தான், சரி பிரியாணி சமைச்சிக்கோ, அதில் கட்டுப்பட்டு போ. இன்னைக்கு இஃப்தாருக்கு நான் சேமியாவோட தான் கொடுப்பேன், கஞ்சிக்கு பஜ்ஜி தான் சுடுவேன், இல்லைம்மா இன்னைக்கு சமோசா தான் வேணும், பஜ்ஜி தான், சரி விட்டு பஜ்ஜியை விட்டு போ, இதெல்லாம் ஓகே. மார்க்க விஷயத்தில் சொன்ன ஃபலா துதிஹுமா, அவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படாதீர்கள் சொல்லிவிட்டு ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் வ சாஹிபுஹுமா ஃபித் துன்யா மாரூஃபா, இந்த உலகத்தில் அவருடன் நல்ல முறையில் நீங்கள் தோழமை கொள்ளுங்கள். மார்க்கம்னு வந்தால் அறிவில்லாத யார் சொன்னாலும் கேட்காது, அது உங்கள் அம்மா சொன்னாலும் கேட்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை ரப்புல் ஆலமீன் இறக்கின உடனே சஅத் பின் அபி வக்காஸ் இப்போ நீ பேசு, என்ன இதுக்கு முன்னாடி வசனத்தை பேசுதில்ல, இப்போ ரப்புல் ஆலமீன் எனக்காக ஒரு வசனத்தை இறக்கி விட்டான், நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன், மார்க்கத்தை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சஅத் பின் அபி வக்காஸ் அவர்கள் அந்த சந்தோஷத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை சஹீஹ் புகாரியுடைய 4789வது செய்தியாக இடம்பெறுவதை நம்ம பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.